வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம ஜென்ரல் நாலேஜ் வீடியோ பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற குவிஸ் 17. ஸோ ஃபஸ்ட் டாபிக் லிட்ரேச்சர். ரைட் ஒன் வேர்ட் டு பிரிங் அவுட் தி மீனிங் ஆஃப் தி ஃப்ரேஸ் வித் தி ஹெல்ப் ஆஃப் தி வேர்ட்ஸ் கிவன் இன் தி பாக்ஸ். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரேஸ் இஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ இந்த ஃப்ரேஸுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒன் வேர்டில் மீனிங் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பாக்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹெல்ப் பாக்ஸில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா? ஷவுட், கேன்சல், விசிட், ஆஸ்க், ஃபோன். ஸோ இதுதான் வந்து ஹெல்ப் பாக்ஸில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸு. அண்ட் தென் ஃபஸ்ட் ஒன், டு கால் அவுட். ஸோ டு கால் அவுட் அப்படின்னாக்கா இதுக்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷவுட். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் தி ஷவுட். அண்ட் தென் கால் ஃபார். கால் ஃபார்னா அவங்கக்கிட்ட கேளு, ஸோ கூப்பிடு அப்படின்ற மாதிரி. ஸோ ஆஸ்க். அண்ட் தென் கால் ஆன். ஸோ அவங்கள போய் நம்ம பார்க்கறது, விசிட். அண்ட் தென் கால் ஆஃப். ஸோ கேன்சல் பண்ணு, அதான் கால் ஆஃப். Call off. And then fifth one, to make a call. To make a call, we always make the phone calls. So first one, to call out kana answer vandu shout, call for, then ask, call on visit, call off cancel, to make a call phone call. Okay, and then second topic, tick the right choice. ஸோ இங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான மீனிங் வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும். அண்ட் இன்டர்வியூ இஸ். ஸோ இன்டர்வியூனா என்ன? எ ஸ்பீச், அண்ட் எக்ஸ்பிளனேஷன், எ மீட்டிங் வித் சம்ஒன் ஃபார் டிஸ்கஷன். ஸோ இன்டர்வியூ அப்படின்னாக்கா நம்மளை பற்றி நம்ம இன்னொருக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது, அபவுட் எ ஜாப் ஆர் அபவுட் அவர் ஒர்க் ஆர் அபவுட் அவர் கரியர். ஸோ லைக்வைஸ். ஸோ ஹியர் தி மீனிங் ஆஃப் இன்டர்வியூ இஸ் மீட்டிங் வித் சம்ஒன் ஃபார் டிஸ்கஷன். இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, அண்ட் தென் செகண்ட் கொஷின், டு ஃப்ரீக்வெண்ட் எ பிளேஸ் மீன்ஸ். ஸோ ஃப்ரீக்வெண்ட் அப்படின்னாக்கா அடிக்கடி அப்படின்னு தான். To be there often, to live there, to be seen there. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் to be there often. ஸோ அடிக்கடி நம்ம மீட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக இருக்கலாம், இல்லை அடிக்கடி பார்க்குற ஒரு பிளேஸாக இருக்கலாம், அதுதான் மீனிங். அண்ட் தென் செகண்ட், அன்பிரிடிக்டபிள் பிஹேவியர் மீன்ஸ். ஸோ அன்பிரிடிக்டபிள் பிஹேவியர் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒருத்தவங்க எதிர்பார்க்காம நடக்கிறது. ஸோ ஒருத்தவங்களை பற்றி நம்ம நல்ல ஒப்பீனியன் வச்சுருப்போம், இருந்திருந்தால் அப்படியே அவங்க இப்படியா பிஹேவ் பண்ணாங்க, நம்மளால் நம்ப முடியாத ஒரு பிஹேவியர் அப்படின்றது தான் அன்பிரிடிக்டபிள் பிஹேவியர். ஸோ அன்பிரிடிக்டபிள் பிஹேவியர் மீன்ஸ் டு பிஹேவ் பேட்லி, பிஹேவியர் தட் cannot be foretold, well behaved. ஸோ தி ஆன்சர் இஸ் பிஹேவியர் தட் cannot be foretold. ஸோ எதிர்பார்க்காத ஒரு பிஹேவியர். அண்ட் தென் அடுத்த டாபிக், மேத்தமேட்டிக்ஸ் அண்டு சயின்ஸ். ஸோ மேத்தமேட்டிக்ஸ் அண்டு சயின்ஸில் ஆஸ் யூஷுவல் மேக்ஸ் ரிலேட்டட் அண்டு சயின்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் உங்களுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட் ஒன், தி ப்ரிஃபிக்ஸ் யூனி இஸ் யூஸ்டு டு டினோட் தி நம்பர். ஸோ யூனி அப்படிங்கிறது எந்த நம்பரை டினோட் பண்ணும்? So uni is always denoted the number 1. Okay, and then second question, a square with a series of numbers in which every row, column and the two diagonals add up to give the same total is called an algebraic square, a magic square. For an example, you consider this is as a square. Here you having a 3 rows and 3 columns. ஸோ இந்த பிளாக்ல நீங்கள் வந்து ரோ வைஸ் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு வர ஆன்சர் சேம்,
and then column wise add பண்ணாலும் வர ஆன்சர் சேம், and then diagonal wise நீங்கள் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு வர ஆன்சர் என்ன, சேம் ஆன்சர் தான். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் ஸ்கொயர். ஸோ தி ஆன்சர் இஸ் மேஜிக் ஸ்கொயர். A plan figure enclosed by several straight lines is called a dash. ஸோ ஒரு பிளான்ட் ஃபிகர், ஸோ இந்த ஷேப்பில் தான் அப்படின்னு ஒரு டயக்ராம் கன்சிடர் பண்ணியாச்சு. ஸோ அது ஃபுல்லாக என்க்ளோஸ்ட், அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ஸை வச்சு க்ளோஸ் பண்ணியிருந்தா அது என்னன்னு சொல்லுவோம், பாலிகன். தட் இஸ் said as a polygon. And then next, rusting of iron takes place only when there is. ஸோ அயனில் அந்த துரு பிடிக்கிறது இல்லை, அது வந்து எப்போ மட்டும் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா presence of oxygen or presence of oxygen and water. So the correct answer is presence of oxygen and water. ஸோ இரும்பில் வந்து ஆக்சிஜனும் வாட்டரும் ரெண்டுமே ப்ரெசண்ட் ஆயிருந்தால் மட்டும்தான் இரும்பு வந்து நமக்கு துரு பிடிக்கும். ஓகே. And the next question, a car is coated with iron oxide before it is painted so that the paint looks better, the iron does not rust. ஸோ ஒரு கார் வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அயர்ன் ஆக்சைட்னால் அதை வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தி அயர்ன் டஸ் நாட் ரஸ்ட், அந்த இரும்பு வந்து துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. And then sixth question, as water cools from 3 degree to 2 degree Celsius its density. ஸோ வாட்டர் வந்து 3 டிகிரி செல்சியஸ்லேருந்து 2 டிகிரி செல்சியஸாக கூல் ஆகுது. ஸோ இப்படி கூல் ஆகுறப்ப அதனுடைய அடர்த்தி எப்படி இருக்கும், அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா, இட்ஸ் இஸ் டிக்ரீஸ். ஓகே. அண்ட் தென் டு யூ நோ, when oxygen in the air or water combines with iron in metal, it forms rust. It is called oxidation. ஸோ ஏரில் இருக்கிற ஆக்சிஜனோ அல்லது வாட்டரில் இருக்கிற ஆக்சிஜனோ ரெண்டும் கம்பைண்ட் ஆகி அயனில் வந்து படும்போது தான் அயன் வந்து துரு பிடிக்கும். இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, அயன் ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸோட நேம் தான் ஆக்சிடேஷன். It is, however, strange to note that the iron pillar near Kudipinar in Delhi has not rusted so far, though it is standing there for several centuries. ஸோ இதில் நம்ப முடியாத ஒரு உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் குதிப்பினாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அயன் பில்லர் வந்து கொஞ்சம் கூட துரே பிடிக்கல, பல நூற்றாண்டுகளை கடந்தும் அது இன்னும் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் டாபிக், சோஷியல் ஸ்டடீஸ். Fill in the blanks with the help of the words. ஸோ அங்கே ஃபில்லப் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஹெல்ப் பாக்ஸில் இருக்க வேர்ட்ஸை வச்சு அந்த ஃபில்லப்பை நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக சூஸ் பண்ணணும். க்ளூ பாக்ஸில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸு காந்திஜி, மும்பை, சிப்பாய் முண்டி, வைமோஸ் சந்திரா பானர்ஜி, அமித்சார். ஃபர்ஸ்ட் கொஷின், தி ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் fought by the Indians against the British rule was also known as. The answer is Sipai Munti. ஸோ பிரிட்டிஷ்க்கு அகைனஸ்டாக நடந்த ஃபஸ்ட் வார், இண்டிபெண்டன்ஸ்க்காக நடந்த ஃபஸ்ட் வார் எது, சிப்பாய் முண்டி. ஓகே. அண்ட் தென் செகண்ட் கொஷின், தி ஃபஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் தி இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வாஸ். ஸோ இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸில் ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா வைமோஸ் சந்திரா பானர்ஜி. அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. த வென்யூ ஆஃப் தி ஃபஸ்ட் செஷன் ஆஃப் தி இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் வாஸ். ஸோ இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸோட ஃபஸ்ட்டு மீட்டிங் பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை. And then fourth, the call for the non-cooperation movement was given by. ஸோ non-cooperation மூமெண்ட்டுக்கு யார் அழைப்பு விடுச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா காந்திஜி தான்.
And the Jallianwala Bagh Massacre took place in. So Jallianwala Bagh எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அமிர்த்சரில் நடந்துச்சு. ஸோ Jallianwala Bagh நடந்த பிளேஸு அமிர்த்சர். ஸோ பிரிட்டிஷ்க்கு ஆப்போஸ்டாக இருந்த ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ்க்கான ஒரு மோட்டிவ் வார் அப்படின்னாக்கா அது வந்து சிப்பாய் முன்னிட்டி சொல்கிறாங்க. அண்ட் தென் ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் யார்? வைமோஸ் சந்திரா பானர்ஜி. அண்ட் தென் வினியூ ஆஃப் தி ஃபஸ்ட் நேஷனல் காங்கிரஸோட இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஃபஸ்ட்டு மீட்டிங் பாயிண்ட் வந்து மும்பை. அண்ட் தென் நான் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட்டுக்கு கால் பண்ணது காந்திஜி. அண்ட் தென் ஜாலியன்வாலா பாக் டேக்ஸ் பிளேஸ் நடந்த ஊர் வந்து அமிர்த்சர். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் ஜென்ரல். Fill in the blanks with the help of the words given in the box. So this is also a fill up. So in the help box இருக்கக்கூடிய words என்னன்னு பார்த்தீங்கன்னா Vatican City, host, chronological, rust, hemoglobin. Okay, and then இது வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணலாமா? Cutters made of stainless steel are popular because they do not. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மேடான கட்டர்ஸ் வந்து ரொம்பவே பாப்புலர். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சீக்கிரம் துரு பிடிக்காது. that do not rust. ஓகே, செகண்ட், ரெட் கார்ப்ளஸ் கெட் தேர் கலர் டியூ டு தி ப்ரெசன்ஸ் ஆஃப். ஸோ நம்மளுடைய பிளட் செல்க்கு ஏன் ரெட் கலர் ப்ரெசன்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபினோட ப்ரெசன்ஸ்னால தான். ஹீமோக்ளோபின், ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹீமோக்ளோபின், our bloods having the red color. The organism from which a paradise feed is called. So paradise feed அப்படின்னாக்கா ஒட்டுண்ணி. ஸோ ஒட்டுண்ணி நம்ம பாடியில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, history is always narrated in dash order. ஸோ இப்போ ஹிஸ்ட்ரி நம்ம சொன்னோம் அப்படின்னாக்கா எந்த ஆர்டரில் சொல்லுவோம்? குரோனாலஜிக்கல் ஆர்டரில் தான் சொல்லுவோம். குரோனாலஜிக்கல் அப்படின்னாக்கா வரிசை. ஸோ லைக்வைஸ் நம்ம சொன்னால் அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன்னை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லு அப்படின்னாக்கா நம்ம என்ன சொல்லுவோம்? பை பர்த்லேருந்து கரெக்டாக அந்த ஆர்டரில் வருவோம். ஸோ இப்போ நான் வந்து 2000 என்னோடய பர்த் 2000 அப்படின்னாக்கா என்னோடய பர்த் இயர் 2000 அப்படின்னு சொல்லிட்டு 2001 நான் என்ன பண்ணேன், 2002 நான் என்ன பண்ணேன், அண்ட் தென் 2003 என்ன பண்ணேன், இப்படி ஒரே ஆர்டராக வரதான் வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, தி ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்ட் இஸ். ஸோ இந்த வேர்ல்ட்லேயே ரொம்ப ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா வேட்டிக்கன் சிட்டி. ஓகே, இங்கே வேட்டிக்கன் சிட்டியோட ஏரியா மேப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேர்ல்ட்லேயே வேட்டிக்கன் சிட்டி தான் வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஓகே, டு யூ நோ வேட்டிக்கன் சிட்டி கவர்ஸ் just 0.44 square kilometers in Rome, Italy, and is the smallest independent country in the world. A playground or a stadium may be larger in area. ஸோ வேட்டிக்கன் சிட்டியோட மொத்த பரப்பளவே என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.44 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ எந்த கண்ட்ரியை அட்டாச் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோம் அண்டு இட்டாலியை தொடர்ந்து இருக்கும். அண்ட் தென் இது வந்து ரொம்பவே சிறிய ஒரு சுதந்திரமான நாடு வேர்ல்டுலேயே. அண்ட் தென் ஒரு பிளே கிரவுண்டோ அல்லது ஒரு ஸ்டேடியமோ கூட இந்த கண்ட்ரியை விட கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஐ திங்க் இந்த குவிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.